தமிழ்மொழி கதையொலி தளத்தில் இணைந்து கதை கேட்க விரும்பும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். நாம் இன்றைய காணொளியில் ஒரு அருமையான கதையைத்தான் கேட்க போகிறோம். எப்போதும் போல பாட்டி இரவு நேரம் நிலவொளியில் கட்டிலில் அமர்ந்திருந்தாங்க. சுற்றிலும் பேர குழந்தைகள் அமர்ந்து பாட்டியை கதை சொல்ல சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. பாட்டியும் தான் படித்த ஒரு கதையின் கருத்தை சொல்லி யார் எழுதியது அப்படிங்கிறதையும் சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த கதை பன்மொழி புலவர் திரு க. அப்பாதுரையார் அவர்கள் எழுதிய கதையிலிருந்து ஒரு கதை. நாம் எத்தனையோ வீடுகளில் வாயில்லா உயிர்களை வளர்ப்பு பிராணிகளாக வளர்த்துட்டு வருவோம். அது நமக்கு வளர்ப்பு பிராணிகளாக மட்டும் இல்லாமல் நன்றியோடு இருக்கும். அதே போல் நாமும் நாம் வீட்டில் ஒருவர் போல நினச்சி நம்மை அறியாமல் அவைகளின் மேலே நாம் அன்பு வச்சிடுவோம். அதை பிரியும் நிலை வரும்போது நமது மனம் பிரிய மனம் இல்லாமல் தவிக்கும். எல்லா உயிர்களிடமும் அன்பு காட்டும் இந்த மனம்தான் எல்லோருக்கும் வேணும். அப்படி ஒரு கதை தான் இந்த கதை. வாங்க கேட்கலாம். ஒரு கிராமத்தில் வயதான விவசாய தம்பதிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் இளம் வயது உடையவன். அவன் பெயர் இளங்கொற்றன். அவனுக்கு திருமண வயதும் எட்டி இருந்தது. அவங்களுக்கு உரிய புன்செய் நிலம் கொஞ்சம் இருந்தது. வீட்டில் அவர்களுக்கு 2 பசுக்களும் இருந்தன. இவற்றால் கிடைத்த சிறு பொருளை கொண்டு இவங்க வாழ்க்கையை நடத்திட்டு வந்தாங்க. பல ஆண்டுகள் மழை இல்லாததால புன்செய் நிலங்களில் விளைச்சல் குறைஞ்சு போயிடுச்சு. வாழ்க்கை மிகவும் கடினமாயிடுச்சு. இது பற்றி அவனுடைய தாய் தன்னுடைய மகனிடம் ஒரு நாள் குறைபட்டு கொண்டா. இளங்கு, நம் நிலத்தாலும் உழைப்பாலும் இப்போது பயனில்லை. நம் பசுக்களை விற்றாலொழிய நாம் இப்போது வாழ முடியாது. காலம் மாறினால் நாம் திரும்பவும் பசுக்களை வாங்கி கொள்ளலாம் அப்படின்னு சொன்னா. தாயிடம் பசுக்கள் பிள்ளைகள் போல பழகியிருந்தது. இளம் கொற்றனிடமும் அவை உடன் பிறந்தவைகள் போலவே நடந்து கொண்டன. முதுகொற்றி, இளங்கொற்றி அப்படின்னு தாயும் அவற்றுக்கு பெயர்களும் வச்சிருந்தாங்க. அவற்றை விற்றுவிட இளங்கொற்றனுக்கு சிறிதும் விருப்பம் இல்லை. இருந்தாலும் என்ன செய்வது? காலநிலையில் அவனுக்கும் வேறு வழி தோன்றலை. அதோடு தாய் சொல்லுக்கு மாறாக நடக்கவும் அவனுக்கு மனமில்லை. அவன் அந்த 2 பசுக்களுடன் மறுநாள் அருகிலுள்ள சந்தைக்கு புறப்பட்டு போனா விற்கிறதுக்கு. போகும் வழியில அவன் கண்கள் 2லிருந்தும் 2 தாரைகளாக கண்ணீர்கள் வடிந்தோடின. பசுக்கள் அதனை பார்த்து, ஏன் அழுகிறாய் அண்ணா அப்படின்னு கேட்டுச்சு. இளங்கொற்றன் தன் நிலையை எடுத்து சொன்னான். அதோடு, எப்படியும் நான் உங்களை அதிக விலை தருகிறவனுக்கு விற்கப் போவதில்லை. அவர்கள் மாடுகளை கொள்கிறவர்களாக இருந்தாலும் இருப்பார்கள். அதனால் குறைந்த விலையில் இப்போது வாங்கி பஞ்சம் கழிந்த பின் நல்ல விலையில் விற்பவர்களிடம்தான் கொடுப்பேன். பஞ்சம் கழிந்த பின் நானே வந்து உங்களை நான் வாங்கி கொள்வேன் அப்படின்னு சொன்னா. பசுக்கள் 2ம் ஒன்றோடு ஒன்று ஏதோ தங்கள் மொழியில் பேசிக்கொண்டன. பின் மூத்த பசுவாகிய முதுகொற்றி குடியானவருக்கு ஒரு ஆலோசனை சொன்னது. நீ எங்களை விற்கவே வேண்டாம். முதல் நீ காணும் விலங்குகள் நல்ல ராசியுடையவையாகவே இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் தெரிவோம். அவற்றுக்கு நீ எங்களை மாற்றிவிடு, எல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்னு யோசனை சொல்லிச்சு. நெடுநேரம் அவன் விலங்கு எதையுமே பார்க்கவே இல்லை. ஆனால் தன்னை போலவே சந்தைக்கு போகும் ஒரு வயதான மூதாட்டியை பார்த்தான். அவள் கையில் ஒரு வேய்குழல் இருந்தது. அவள் பசுக்கள் வாங்க போகிறதாகவே சொல்லி கொண்டிருந்தா. அவள் பின்னால் 3 அழகிய பொன்னிற சடைகளை உடைய கம்பளி ஆடுகள் இருந்தன. அவற்றின் கண்கள் புன்னிறமாகவும் நடுவேயுள்ள கருவெளிகள் நீல நிறமாகவும் இருந்தன. குடியானவன் பசுக்கள் கூறியவற்றை அவளிடம் சொன்னான். அவள் பசுக்களை பார்த்தா. பசுக்களும் அவளை நோக்கி வாழ குலைந்து கொண்டே வந்தது. என் 3 ஆடுகளையும் உனக்கு தருகிறேன். நீ பசுக்களை என்னிடம் அவற்றுக்கு பதிலாக கொடுத்து விட்டு போ அப்படின்னு அந்த வயதான மூதாட்டி சொன்னாங்க. பசுக்கள் என் உடன்பிறப்புகள் போன்றவை. அவை எனக்கும் என் தாய்க்கும் என் தந்தைக்கும் உதவுபவை. இவற்றுக்கு ஆடுகள் எப்படி நிகராகும் அப்படின்னு இளங்கொற்றன் கேட்டான். அதற்கு அந்த வயதான மூதாட்டி, உனக்கு அது பற்றி கவலை ஏன்? இவற்றை பார்த்தாலே இவை சாதாரண ஆடுகள் அல்ல அப்படிங்கிறது தெரியலாமே. இவை சந்தன மரம் வளரும் தன்பொதிகை சாரலில் பிறந்தவை. தன்னிழல், தன் தளிர், தன் பூ என்பவை இவற்றின் பெயர். இவற்றின் கம்பளி சடைகளில் சந்தன மரத்தின் மனமும் தங்கத்தின் பொலிவும் இருக்கும். தவிர இவை ஆடும் ஆடுகள். இதோ பார் அப்படின்னு சொல்லி அவள் தன் வேய்குழலை ஊதினாள்.
ஊதினான். என்ன ஆச்சரியம்! ஆடல் நங்கைகளுக்கும் தோற்கும்படி 3 ஆடுகளும் ஒசிந்து நெளிந்து ஒய்யாரமாக ஆடின. அத்துடன் ஓர் ஆடு முதலில் பாடிய அடியை தொடர்ந்து 2ஆம் அடியை மற்ற 2 ஆடுகளும் பாடின. பசுக்கள் சொன்ன சொற்களில் இளங்கொற்றனுக்கு நம்பிக்கை வந்தது. அப்போது அவன் பசுக்களை அன்புடன் அணைத்து விடை கொடுத்து வயதான மூதாட்டியிடம் ஒப்படைத்துவிட்டு ஆட்டை ஓட்டிக்கொண்டு வீடு வந்து சேர்ந்தான். இளங்கொற்றன் தாய் ஆடுகளை பார்த்ததும் சலித்து கொண்டாள். பஞ்சகாலம் இல்லாவிட்டால் நான் இந்த பசுக்களை விட்டு பிரியவே மாட்டேன். அத்தகைய பசுக்களை கொடுத்து வீணாக இவற்றை வாங்கி வந்தாயே. பார்க்கிறதுக்கு பளபளப்பாய் இருப்பதை பார்த்து ஏமாந்து போய்விட்டாய். பசுக்களாவது அரை பட்டினி கிடந்தும் நமக்கு அறவயிற்று பால் தரும். இந்த ஆடுகளுக்கு நாம் தீனியிடவும் முடியாது. அவை எந்த வகையிலும் பயன்படாது அப்படின்னு சலிச்சுக்கிட்டா. தாயை போல இளங்கொற்றன் சலித்து கொள்ளல. ஆயினும் தாயின் சலிப்பை சிறிது போக்க எண்ணி அவன் வேய்க்குழலை ஊதினான். 3 ஆடுகளும் பாடிக்கொண்டே அவ்விருவரையும் சுற்றி சுற்றி தவழ்ந்து ஆடிக்கொண்டே வந்தது. இயற்கையிலேயே உயிர்களிடம் பாசமுள்ள அந்த தாய் அவற்றை பார்த்து அகமகிழ்ந்து தன் கவலையை கொஞ்சம் மறந்திருந்தா. ஆனா ஆடுகளுக்கு உணவுக்கு என்ன செய்வது அப்படின்னு தாய் கவலைப்பட்டா. உடனே பெரிய ஆடு, அதை பற்றி உங்களுக்கு கவலை வேண்டாம். என் பெயர் தன்னிழல். குளிர்ச்சி பொருந்திய நல்ல நிழல் இருக்குமிடத்து என்னை இட்டு சென்றால் போதும், நான் நிழலை உண்டு வாழ்வேன் அப்படின்னு சொன்னது. அடுத்த ஆடு, என் பெயர் தன் தளிர். என்னை செடி கொடி தளிர்க்குமிடம் கொண்டு செல்லுங்கள். தளிர் மீது தவழ்ந்து வரும் தென்றலை நான் உண்டு வாழ்வேன் அப்படின்னு சொன்னது. கடைசி ஆடு, என் பெயர் தன் பூ. செடிகள் பூத்து குலுங்கும் இடத்திற்கு என்னை கொண்டு செல்லுங்கள். பூக்களின் நறுமணம் உண்டு நான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னது. தாய் ஆடுகளிடம் உள்ள நன்மதியும் கூரறிவும் கண்டு மனமகிழ்ச்சி அடைந்தார். இளங்கொற்றன் ஆடுகளை கூட்டிக் கொண்டு ஆங்காங்கே குடியானவர்கள் கூடுமிடங்களில் நின்று வேடிக்கை காட்டினான். வேடிக்கை பார்த்த ஏழை மக்கள் செப்பு துட்டுக்களை வழங்கினாங்க. இவை அவர்கள் உணவுக்கு போதுமாய் இருந்தது. படிப்படியாக ஆடுகளின் புகழ் எங்கும் பறந்தது. செல்வர் வீடுகளில் இருந்தும் ஆடுகளின் ஆடல் பாடல்களை காணவும் கேட்கவும் அழைப்பு வந்தது. செல்வர்கள் வெள்ளி பணம் வழங்கினாங்க. இதனால் குடியானவனுக்கும் அவன் தாய்க்கும் தந்தைக்கும் வாழ்வு இன்னும் சற்று வளமானதாக ஆனது. ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் அரண்மனையிலிருந்தே ஆடுகளின் ஆடல் பாடல்களை காட்டுவதற்கான அழைப்பும் வந்தது. இளங்கொற்றன் ஆடுகளுடன் சென்றான். மன்னனும் அரசியும் அவர்கள் ஒரே புதல்வியான இளவரசியும் வந்து ஆடலை பார்த்து மகிழ்ந்தாங்க. இளவரசியோ தன்னை மறந்து ஆடுகளிடமே ஈடுபட்டு இருந்தார். ஆடுகளுள் ஒரு ஆட்டையாவது தனக்கு வாங்கி தரும்படி இளவரசி அரசனை வேண்டி கேட்டுக்கிட்டா. அரசன் இளங்கொற்றனை அழைத்து ஆடுகளுள் ஒன்றை விலைக்கு தருமாறு கேட்டார். அதற்கு இளங்கொற்றன், அரசே, நான் தங்கள் குடி. உங்கள் விருப்பத்தை நான் மதிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆடுகள் தெய்வத்தன்மை பொருந்தியவை. விலைக்கு வாங்கவோ விற்கவோ முடியாதவை. என்றாலும் இளவரசிக்கு ஆடுகளிடம் உண்மையான பற்றுதல் இருப்பதால் ஒரு மிடா உணவுப் பொருள்களுடன் எங்கள் வீட்டுக்கு வந்து என் தாயிடம் சொல்லி அதை பெறலாம் அப்படின்னு சொன்னா. இளவரசிக்கு ஆட்டினிடம் உயிரார்ந்த பற்றுதல் ஏற்பட்டுவிட்டது. அவள் இந்த ஏற்பாட்டுக்கு முழு மனதுடன் ஒப்புதல் தந்தா. ஓராண்டுக்கு போதிய உணவுப் பொருள்கள் இளங்கொற்றன் வீடு வந்து சேர்ந்தன. அவற்றை கண்டு தாய் மிகவும் மனம் மகிழ்ந்தா. அத்தோடு அரசன் மகளே தம் குடிசை ஏறி வந்து ஆடுகளில் ஒன்றை கேட்டபோது அவள் மன மகிழ்ச்சியுடன் இளவரசிக்கு ஆட்டில் ஒன்றை கொடுத்தா. ஆடுகளின் பெருமையையும் இப்போது அவள் தெரிஞ்சுக்கிட்டா. வெற்றியும் செல்வமும் சிலருக்கு இருமாப்பை தூண்டும், சிலருக்கு இன்னும் ஆவலை உண்டு பண்ணும். ஆனால் இளங்கொற்றனுக்கோ அவன் தாய் தந்தைக்கோ இந்த 2 மாறுதல்களும் உண்டாகல. தாயும் தந்தையும் வந்த செல்வத்தில் மகிழ்ந்தாங்க. ஆனா மகன் மட்டும் அந்த மகிழ்ச்சி இல்லை. ஒரு புதிய விருப்பம் அவன் உள்ளத்துல ஆழத்துல எழுந்தது. அதை அவன் வெளிவிட்டு சொல்லவோ தனக்குள்ளேயே கூறவோ கூட துணிச்சல் இல்லை. இருந்தாலும் அந்த விருப்பம் அவன் சிந்தனைகளிடையே உள்ளூர உலவிக்கொண்டே இருந்தது. இளவரசி தன் நிலைமைக்கு என்ன கூடாத எட்டாக்கனியானாலும் ஆடுகளின் நல்வரத்தின் மூலம் ஒருவேளை அதை எட்டி பிடிக்க கூடும் என்று அவன் நினைச்சான். இவன் இப்படி எண்ணிக்கொண்டிருக்கையில் இளவரசியிடம் இருந்த ஆடு அவள் எதிர்பார்த்த மனநிறைவை அவளுக்கு கொடுக்கல. ஏன்னா அது பாடவோ ஆடவோ மறுத்தது. அரசவையின் தலை சிறந்த பாடகர்கள் பாட்டை கூட அது சட்டை செய்யவே இல்லை.
அரண்மனை ஆடல் அரசனிடம் இது பற்றி கேட்டபோது அவன் அது தனக்குரிய கூட்டணியுடன் தான் பாடும் அப்படின்னு ஆலோசனை சொன்னாரு. இந்த ஆலோசனையின் பயனாக இளங்கொற்றனுக்கு மீண்டும் அழைப்பு வந்தது. இந்த தடவை இளங்கொற்றன் துணிந்து தன் கோரிக்கையை உயர்த்தி கேட்டான். முன்பு போலவே மிடா உணவு பண்டத்தோடு இளவரசியின் கையிலிருந்து கணையாளியை கேட்டான். கோரிக்கை சற்று மிகுதிப்படியாக இருந்தாலும் இளவரசி அதை புன்முறுவலுடன் தன் கையிலிருந்து அவனுக்கு கழற்றி கொடுத்தான். இளவரசி தன் ஆடுகளை விரும்பியே இதை கொடுத்தாலும் தன்னை வெறுக்கவில்லை அப்படிங்கிறத இளங்கொற்றன் உணர்ந்தான். ஆடுகளின் ஆடல் பாடல்களை அவள் பார்க்கும்போது அவள் அவற்றில் மட்டுமன்றி அவற்றுடன் தன் வயப்பட்டு குழல் வாசிக்கும் இளங்கொற்றன் தோற்றத்திலும் கவனம் செலுத்தியே இருந்தா. இரண்டாவது ஆடு வந்த பின்பும் ஆடுகள் ஆடவோ பாடவோ இல்லை. அதனால் இளங்கொற்றனுக்கு மூன்றாவது தடவையாக மீண்டும் அழைப்பு வந்தது. இளவரசியிடம் விருப்பம் கொண்ட இளங்கொற்றன் அவள் கணையாளியை பெற்றதுடன் நிற்கவில்லை. நாளான மட்டும் அவளை பற்றிய வரலாறுகளை தெரிய முயற்சி செய்தான். இளவரசியின் கணையாளியில் வைரம், மாணிக்கம், மரகதம் ஆகிய 3 வகை மணிக்கற்கள் இருந்தன. இம்மூன்று கற்களை பற்றியும் ஒரு ரகசியம் உண்டு என்றும் அதை இளவரசி தவிர வேறு யாரும் அறிவதில்லை என்றும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். இந்த ரகசியத்தை பெறுபவனுக்கே இளவரசி உரியவளாக கூடும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு எப்படியோ உண்டானது. அதனால் 3வது தடவை அவன் அழைக்கப்பட்ட போது அவன் அந்த ரகசியத்தை அவளிடமிருந்தே அறிவது எப்படி என்ற எண்ணத்தில் ஆழ்ந்தவனாக சென்று கொண்டிருந்தான். சூழ்நிலை அன்று அவனுக்கு பெரிதும் உதவியாயிருந்தது. இளவரசி கவலை தோய்ந்த முகத்தோடு தனியே இருந்தா. இளங்கொற்றன் தன் ஒரே ஆடோடு வந்ததும் அவள் புன்முறுவலை வருவித்துக் கொண்டு அவனை வரவேற்றாள். அன்புமிக்க இளைஞனே, ஆடுகள் 2 வாங்கிய பின்பும் என்ன முயற்சி செய்தும் அவற்றை பாட வைக்க முடியவே இல்லை. 3வது ஆட்டையும் உன்னிடமிருந்து கேட்பது சரியில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அதோடு 3ஐயும் வாங்கின பின் கூட அவை பாடி ஆடாவிட்டால் என்ன செய்வது அப்படின்னு கவலைப்பட்டா. அதற்கு இளங்கொற்றன், ஆடுகள் ஆடல் பாடலை மறந்துவிட்டனவோ என்னவோ, முதலில் அதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னா. 3 ஆடுகளையும் ஒருங்கே நிறுத்தி இளங்கொற்றன் வேய்குழலை வாசிச்சான். 3ம் பாடின ஆடின. இளவரசி முழுமையாக தன்னை மறந்து அவற்றையே கவனித்துக் கொண்டிருந்தாள். இருந்தாலும் அவள் கவனம் ஆடுகளில் பாதியும் தன்னிடத்தில் பாதியும் இருந்ததாகவே இளங்கொற்றனுக்கு தோன்றியது. பாடி முடிந்ததும் இளவரசி முகத்தின் மகிழ்ச்சி சிறிது குறைந்ததாக அவனுக்கு பட்டது. 3ஆம் ஆட்டை மட்டும் வாங்கினால் போதாது என்பது இப்போது எனக்கு விளங்கிவிட்டது. ஆடுகளின் ஆடல் பாடல் அந்த வேய்குழல் வாசிப்புடன் தொடர்புடையது என்றே எனக்கு தோன்றுகிறது. அதனால் என் மீது அன்பு கூர்ந்து 3வது ஆட்டுடன் அந்த வேய்குழலையும் சேர்த்து நீங்கள் தந்தால் அல்லாமல் என் விருப்பம் நிறைவேறும் என்று எனக்கு தோன்றவில்லை அப்படின்னு இளவரசி கனிவோடு சொன்னா. இளவரசி இந்த தடவை தந்தை மூலமாக உரிமையுடன் கேட்கவில்லை. நட்பு பாசம் காட்டி கோரிக்கையாக அன்புரிமையுடனே கேட்டாள். இளங்கொற்றன் உள்ளத்தில் கனிவும் நம்பிக்கையும் ஏற்பட்டது. இருந்தாலும் சிறிது தயக்கத்துடனேயே பேச ஆரம்பிச்சான். அம்மணி, அழகில் சிறந்த தம் ஆவலை நிறைவேற்றுவதில் எனக்கு ஆர்வம் உண்டு. இருந்தாலும் ஆட்டுடன் வேய்குழலையும் தருவதற்கு நான் தங்களிடம் உரிமையான எதையேனும் பெற்றுத்தான் ஆக வேண்டும் என்றான். எது வேண்டுமானாலும் தாராளமாய் கேளுங்கள். என் விருப்பம் நிறைவேறுவதற்கு நான் எத்தகைய தியாகமும் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா இளவரசி. தங்கள் கணையாளியில் ஒரு வைரம், ஒரு மாணிக்கம், ஒரு மரகதம் ஆகிய மும்மணிகள் இருக்கும் மர்மம் என்ன என்று அறிய நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னான் இளங்கொற்றன். அவன் கேள்வி அவள் விருப்பத்திற்கு மாறானது இல்லை. ஆனால் அது அவள் எதிர்பாராதது என்பதை அவள் முகம் காட்டியது. அதனால அவ இப்படி நினைச்சா, என்னை மனம் செய்ய விரும்புவருக்குத்தான் இந்த மர்மத்தை அறியும் எண்ணம் இருக்கும். அந்த விருப்பம் இந்த இளைஞனுக்கு இருக்கக்கூடுமோ? அது ஒன்றும் எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் இந்த மர்மத்தை சொல்வதால் எனக்கென்ன கேடு எதுவும் வராது, நன்மை விளையவும் கூடும். ஏனென்றால் இந்த இளைஞனை தவிர வேறு யாரும் இதுவரை என் உள்ளத்தை கவர்ந்ததில்லை என்று இளவரசி பலவாறாக தனக்குள் சிந்தனை செய்து கொண்டா. ஆனால் வெளிப்படையாக அவள் கூறிய சொற்களில் இவற்றின் நிழல் எதுவுமே இல்லை. உங்கள் விருப்பப்படியே அந்த மர்மத்தை கூற தடையில்லை. ஆனால் அது என் பெண்மைக்குரிய ரகசியம். அதை யாரிடமும் கூற மாட்டீர்கள் என்ற உறுதியுடன் தான் நான் கூற முடியும் அப்படின்னு அவள்
ஒரு கோரிக்கையை வச்சா. இளங்கொற்றனும் இளவரசியின் செய்தியை ரகசியமாகவே காப்பதாக உறுதி சொன்னான். அதன் பின் இளவரசி கணையாளியின் மர்மத்தை சொன்னா. இளவரசியிடமிருந்து மர்மத்தை அறிந்த பின் இளங்கொற்றன் அவளுக்கு அகமகிழ்வுடன் 3வது ஆட்டையும் வேய்ங்குழலையும் கொடுத்தான். இளவரசியிடம் தன் நாட்டம் சென்றதை இளங்கொற்றன் இதுவரை தன் தாயிடம் சொல்லவே இல்லை. 3ஆம் ஆட்டையும் வேய்க்குழலையும் கொடுத்த பின் அவன் தன் உள்ளத்திலுள்ள எண்ணங்களையும் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளையும் தன் தாயிடம் சொன்னான். 2-3 தடவை தன் குடிலில் காலடி எடுத்து வைத்த இளவரசியிடம் இளங்கொற்றன் தாய்க்கு பாசம் இருந்தது. ஆனால் அவள் இளவரசி என்பதையும் தாம் சிறுகுடிகள் என்பதையும் அவள் எளிதில் மறக்கல. எனினும் சூழ்நிலை அவள் உள்ளத்திலும் கூட நம்பிக்கையை விதித்தது. 3 ஆடும் வேய்க்குழலும் பெற்ற பின் கூட ஆடுகள் பாடவோ ஆடவோ செய்யவே இல்லை. அதனால் இளவரசி அடிக்கடி இளங்கொற்றனை வரவழைத்து அவனை கொண்டே அவற்றை பாடி ஆட வைத்து மகிழ்வா. சில சமயம் அவள் ஆடுகளை இளங்கொற்றன் வீட்டுக்கு அனுப்பி வைத்து தான் பின்னாடி வந்து அவன் துணை கொண்டு அவற்றை பாடி ஆட வைத்து மகிழ்வா. ஆடுகள் பாடுவதற்கு வேய்க்குழல் மட்டுமின்றி அதை கையாளும் இளங்கொற்றனும் தேவை என்று தெரிந்த பின் அவனும் இன்றியமையாதவன் ஆனான். அவள் அவனிடம் உள்ளூர கொண்ட பாசத்தை மறைத்து சிறு குடியனான அவனுடன் பழக இது ஒரு சாக்காகவே இருந்தது. இளங்கொற்றன் இதை முழுவதும் உணரல. ஆனா அவன் தாய் இதை உணர்ந்து கொண்டா. தன் மகன் தன் எல்லை தாண்டி விருப்பத்தை செலுத்தியது பற்றி அவள் இப்போது மிகுதியாக கண்டிக்கவே இல்லை. அந்த சமயம் இளவரசிக்கு மணமுடிக்கும் முயற்சியில் அரசன் இறங்கினான். எல்லா நாட்டு இளவரசர்களும் வரவழைக்கப்பட்டாங்க. இளவரசியின் கணையாழியில் பதிந்திருக்கும் வைரம், மாணிக்கம், மரகதம் ஆகிய முன்னிற மணிகளின் மர்மத்தை விளக்குபவர்களுக்கே இளவரசியை மணமுடிப்பதாக அரசன் பறைசாற்றினான். இளங்கொற்றன் உள்ளத்தில் மின்மினியாக ஒளிர்ந்த நம்பிக்கை இப்போது விண்மீனாக சுடர்விட்டு வீசியது. ஆயினும் இளவரசர் கூடிய அவைக்கு தான் எப்படி செல்வது என்று இளங்கொற்றன் தயங்கினான். அப்போது அவன் தாய் அவனிடம் இளவரசனுக்குரிய ஆடை அணிகள் அடங்கிய ஒரு பெட்டியை காட்டினான். இவை ஏது அப்படின்னு இளங்கொற்றன் அவன் தாயிடம் கேட்டான். ஆடுகளை உனக்கு தந்த வயதான மூதாட்டி அனுப்பியதாக குதிரை மீது ஏறி வந்த ஒரு வீரன் இதை கொடுத்தான். நான் அவனுக்கு நன்றி கூறும் முன் அவன் குதிரை ஏறி திரும்பி சென்று விட்டான் அப்படின்னு சொன்னான் அந்த தாய். முதல் தடை நீங்கியது. இளவரசன் கோலத்திலேயே இளங்கொற்றன் இளவரசர்களுக்குரிய அவைக்கு சென்றான். இளவரசர் எல்லோருக்கும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. அதை காட்டியே உட்செல்ல முடியும். அத்தகைய அழைப்பு இளங்கொற்றனுக்கு கிடையாது. மேலும் இளவரசருக்குரிய பெயரும் மரபும் கூற வேண்டிய இடத்தில் என்ன செய்வது என்று அவன் கவலைப்பட்டான். அப்போது அவன் ஆடை அணிமணிகளிடையே இருந்த கணையாளியும் கடிதமும் இந்த தடைகளையும் நீக்கியது. கணையாளியில் அண்டர்கோ என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அண்டர்கோனுக்கு பொத்தப்பி அரசன் முத்திரையிட்ட அழைப்பிதழும் இருந்தது. தடையும் தயக்கமும் நீங்கியதே தனக்கு இனி வெற்றிதான் என்ற மகிழ்ச்சியுடன் இளங்கொற்றன் அரசவைக்கு புறப்பட்டான். இளவரசர் நெருங்கியிருந்த அவையில் எள்விழ இடமில்லை. அவை கூடத்தின் ஒரு கோடியில் ஓர் உயர் அரங்கத்தில் சேடியர்களுடன் இளவரசி பன்னிற மலர்களிடையே அசைந்து தவழும் ஒரு வனமல்லிகை போல வந்து நின்றா. அவள் கண்கள் மருண்டு மருண்டு இளவரசர் முகங்கள் மீது வட்டமிட்டன. என் கணையாளியில் ஒரு வைரம், ஒரு மாணிக்கம், ஒரு மரகதம் ஆகிய 3ம் பதிக்கப்பெற்றுள்ளன. அவற்றின் பொருளை அறிந்து கூற வல்லாருக்கே நான் மாலையிடக்கூடும் என்று வெள்ளிமணி ஓசை போன்ற குரலில் இளவரசி கூறி வாய் மூடினா. ஒவ்வொரு இளவரசராக அரங்கத்தின் கீழிருந்த உயர் பீடமேறி தம் கற்பனை விளக்கங்களை கூறினாங்க. ஒவ்வொரு இளவரசர்களின் விளக்கத்தின் பின்னும் இது சரியில்லை என்ற இளவரசியின் குரல் ஒலித்தது. விளக்கம் கூறிய இளவரசர் முகம் வாட மலர்ச்சியுடன் மற்றொருவர் வந்து ஆர்வத்துடன் விளக்கம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட இளவரசர் அனைவரின் முறையும் இதே முறையில் கழிந்துவிட்டது. அவையோர் முகத்தில் ஏமாற்றம், சேடியர் முகத்தில் மனக்கசப்பு, இவ்விரண்டையும் கடந்திருந்தது இளவரசியின் முகம் கடந்த ஒரு பரந்த மனக்கலக்கம். கடைசி இளவரசனாக அண்டர்கோன் உருவில் வந்த இளங்கொற்றன் படிகளில் ஏறினான். வெள்ளி பொன்மே பழித்த எழில்மிக்க இளவரசியே, நீநிற சுரி குழலிடையே ஒளி நிறப்புரி குழலொன்றும் செந்நிறப்புரி குழலொன்றும் பச்சை நிறப்புரி குழலொன்றும் உள்ளன. இவற்றை குறிக்கவே கணையாளியில் அம்முன்னிற கற்களும் பதிக்கப்பெற்றுள்ளன. இவையே தங்கள் உள்ளம் குறித்த விளக்கம் அப்படின்னு சொன்னா. அது சரியான விடையே என்று இளவரசியின் குரல் கணீர் என்று ஒலித்தது. ஆனால் அந்த குரலில் ஆர்வம் இல்லை. குரலை தொடர்ந்து எல்லோரும் எதிர்பார்த்தபடி அவள் கால்கள் அரங்கத்திலிருந்து கீழே இறங்க முன்வரவும் இல்லை. அவள் அப்படியே பதுமையாக நின்றாள்.
இளங்கொற்றன் சட்டென அவள் உள்ள குறிப்பை உணர்ந்து கொண்டான். தன்னிடம் இருந்த அவள் கணையாழியில் அவள் பார்க்கும்படி அதை காட்டினான். மந்திரத்தால் இயக்கப்பட்ட பாவை போல இளவரசியின் முகத்தில் ஒளி படர்ந்தது. அவள் அன்னம் நடந்து வந்தது போல நடந்து அரங்கத்தின் படிகள் ஒவ்வொன்றாக இறங்கினா. அருகே இருந்த சேடியர்கள் தட்டில் ஏந்தியிருந்த நறுமண மாலையை அவள் எடுத்து அவன் தோள்களில் சாத்தினா. மன்னவையின் பல்லியங்கள் முழங்கின. இளவரசர் முகங்கள் வாடின. விரைவில் அவர்கள் திரள் காலை பனி போல கலைந்தது. மக்கள் திரள் கார்கால முகில் போல திரண்டது. இளவரசியுடன் இளங்கொற்றனுக்கு திருமணம் நடந்தது. தம் உள்ளத்தில் இதுவரை சிறைப்படுத்தி வைத்திருந்த எண்ணங்களை எல்லாம் இளவரசியும் அவனும் பரிமாறிக்கொண்டாங்க. திருமணம் முடிந்த பின் இளவரசி ஒரு நாள் தன் தாய் தந்தையரையும் உறவினரையும் ஒருங்கே வரவழைத்தா. தன் 3 ஆடுகளையும் வரவழைத்தா. தன் வேய்க்குழலை கொடுத்து அரண்மனையில் இசையில் வல்லவர்களை ஒவ்வொருவரையும் வாசிக்கும்படி சொன்னான். அவர்களில் எவர் வாசிப்பிலும் ஆடுகள் கருத்து செலுத்தவே இல்லை. இறுதியில் இளவரசி தன் கணவனிடமே அதை தந்து வாசிக்கும்படி சொன்னா. 3 ஆடுகளும் யாவரும் மகிழ்ச்சி மூழ்கும்படி இனிமையாக பாடின, ஆடின. தம் மருமகனாக வந்த புதிய இளவரசன் ஆடுகளை அளித்த இளங்கொற்றனே என்பதை அரசனும் அரசியும் பிறகு இப்போது அறிந்தாங்க. ஆனா அவர்கள் அதை இப்போது பொருட்படுத்தவில்லை. இளங்கொற்றன் இளவரசனாகவே நடந்து இதற்குள் அவர்கள் அனைவர் அன்பையும் மதிப்பையும் ஒருங்கே பெற்றிருந்தான். இளங்கொற்றனின் தாயும் தந்தையும் இப்போது அரண்மனைக்கு வந்து இளவரசியாகிய தன் மருமகளுடன் இனிது வாழ்ந்தாங்க. ஆடுகளை கொடுத்து பசுக்களை வாங்கி சென்ற வயதான மூதாட்டி ஒரு நாள் அரண்மனைக்கு 2 பசுக்களையும் ஓட்டி கொண்டு வந்தா. காவலர் முதலில் அவளை உள்ளே விட மறுத்தாங்க. ஆனா அவள் அவர்களிடம் அண்டர்கோனுக்கு அண்டர் கோப்பெரும் பெண்டு வரைந்தது என முகவரியிட்ட முடங்களை காட்டினா. இளங்கொற்றன் அந்த மடலை பார்த்ததும் உடனே அவளை வரவழைத்து அவளிடம் நன்றி காட்டி முகமனுரை கூறி வணக்கம் செய்தான். அந்த மூதாட்டியும் அகமகிழ்வுடன் இளங்கொற்றனை வாழ்த்திவிட்டு இப்படி சொன்னாங்க. தம்பி, உனக்கு நான் கொடுத்த ஆடுகள் என் மகன் அண்டர்கோனுக்குரியவை. அவனிடம் அவை உயிரை வைத்திருந்தன. அவன் போர்க்களத்திற்கு போர் வீரனாக சென்ற பின் அவற்றின் பாடலை நான் கேட்டதில்லை. பசுக்களிடம் நீ காட்டிய அன்பினால் நீயும் அவற்றை இயக்க முடிந்தது. இளமையிலேயே போர்க்களத்திற்கு சென்ற என் புதல்வனாகவே நான் உன்னை கருதியே உனக்கு இந்த ஆடுகளை கொடுத்தேன். ஆகவே ஆடுகள் தந்த செல்வத்துடன் அவற்றை உனக்களித்த பசுக்களையும் பெற்று உன் வேளாண் குலத்துக்கும் உன் அண்டர் குலத்துக்கும் உரிய 2 குல செல்வனாக நீ வாழ்வாயாக அப்படின்னு வாழ்த்திவிட்டு போனா. 3 பொதிகை மலையாடுகளும் ஆம் ஆம் என்று தலையசைத்தன. என்னங்க, பாட்டி சொன்ன கதையை கேட்டீங்களா? மீண்டும் இன்னும் ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.